இந்த திரிஷா விவகாரம் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக பேசப்படுது. ஒரு மாநில தலைவர் பேசும்போது உங்களுக்கு கொந்தளிக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு பர்சனலா அட்டாக் பண்றது தப்பு தானே. பேசக்கூடாது தான். யார் காரணமா அடிப்படை ஓப்பனாக பேசுவோம். யார் காரணம்? நீங்கள் தானே காரணம். ஏன் திரிஷா மட்டும் சொல்கிறாங்க? இவங்க கூட திரிஷா மட்டும் தான் நடித்தாங்களா? இதுக்கு முன்னாடி பூமிகா, அந்த கைதிகா, இதெல்லாம் நிறைய நடிகைகளாக இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ பேர் நடித்தாங்க. ஏன் திரிஷா மட்டும் சொல்கிறாங்க? சொல்லுங்கள். திரிஷாவோட தனியாக விமானத்தில் போனது நீங்கள் தானே போனீங்க. சரி, அது அவங்களுடைய பர்சனல், அதையும் அரசியலுக்குள்ள கொண்டு வராங்க. பர்சனல் நீங்கள் சொல்கிறீங்களம்மா, இதெல்லாம் எப்போன்னு கேட்டால் ஒரு நடிகராக இருக்கும்போது சொல்லலாமா? நடிகராக தான் சொல்லலாம். ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராகிட்ட பிறகு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். நானே சொன்னேன், ஜான் கிட்ட நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பு சார். பெரிய இதை நான் சில பேர் சொல்ல முடியல. சினிமா வட்டாரத்திலே இருக்க ஒரு முக்கியமான நபர்கள்கிட்ட நான் பேசும்போது கூட இது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. இது ரொம்ப தப்பு இது பண்ணது. இது நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அரசியல் கட்சி தலைவராகிட்ட பிறகு நீங்கள் தனி விமானத்தில் ஒரு நடிகரோடு போகும்போது அது விமர்சிக்கப்படும். நீங்கள் தான் அதை அவாய்ட் பண்ணணும். ஒன்று நீங்கள் பொறுப்பு கொண்டு இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆரோட பயணப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜானகி உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க. அப்போ கட்சியில் அவங்க கொள்கை பரப்பு சேர ஆகிட்டாங்க. கட்சியில் நீங்கள் ஒரு கட்சி கொண்டு வந்துருங்க. அப்போ நீங்கள் கட்சி நிர்வாகி சொல்லலாம். இப்போ குஷ்புவை சொல்ல முடியுமாம்மா? இப்போ குஷ்புவும் நயினார் நாகேந்திரனும் ஒரு விமானத்தில் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு பிரச்சாரம் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், பேசப்படுமா? ஏன்னா குஷ்பு ஒரு நிர்வாகி அந்த கட்சியில். ஆனால் திரிஷா யார்? திரிஷா ஒரு நடிகை. அப்போ அந்த நடிகையோடு நீங்கள் ஒரு பயணப்படும் போது அது பேசப்படும் தானே.